அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் மூலமாக வரும். விமான நிலையத்தில் போனது மானம். எதை திருடணுன்ற ஒரு விவஸ்தை இல்லையாடா, யாராவது அதை திருடுவாங்களா அப்படின்ற மாதிரி இண்டிகோ விமானத்தில் நடந்த சம்பவம். வீட்டுக்குள் கேமரா, அதுவும் சின்ன கேமரா, குட்டி கேமரா. வீட்டு தொழிலாளர்கள் ரொம்ப கவனம். சாரதிகளின் உயிரை காவு கொள்ள காத்திருக்கும் பாலைவன மணல். கொஞ்சம் மிஸ் ஆகினா போயிடும், கவனம். அதே போல் குவைத், சவுதி அரேபியா, நீங்கள் வாழ்நாளையும் பார்க்காத சில காட்சிகள் உங்களுக்காக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப சின்ன கேமரா, அதாவது சாதாரணமாக நம்மளுடைய விரலில் ஒரு பீஸுக்கும் கம்மியான சைஸ். சாதாரணமாக பாருங்கள், சின்ன சின்ன இடங்கள் எந்தெந்த கேப் இருக்கோ சின்ன சின்ன கேப்புகளுக்குள்ளே பொருத்தக்கூடிய அளவுக்கு இந்த கேமராக்களை பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இது சிசிடிவி கேமரா மட்டுமல்லாமல் வைஃபை கேமராவும் கூட. இந்த கேமரா அப்ளிகேஷன் மூலமாக அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்லைனில் ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும். வைஃபை மூலம் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள் எங்கெங்கே வைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு போல்டையும் விட ஸ்க்ரூவையும் விட சின்னதாக இருக்குது. நிறைய பேருக்கு நாம் அவேர்னஸ் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரி கேமராக்களை பற்றி. குறிப்பாக இந்த கிச்சன்களில், வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க இந்த கிச்சன்களில் வேலை செய்யும்போது தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த டிக்டாக் பாவிக்கிறவங்க, இந்த ஒவ்வொரு இதுகளுக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் வீடியோ போடுறவங்க சில நேரங்களில் தன்னுடைய நிதானத்தை இழந்துடுறாங்க. நம்ம எத்தனையோ வீடியோக்கள் நம்மளுக்கு ஷேர் பண்ணும்போது பார்த்தா சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அல்லது ஏதாவது காய்கறி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வேலை குவைத்திகள் பார்த்தாங்கன்னா உடனே கோபப்படுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமான தவறுகள் இருக்கக்கூடிய வேலையாக இருக்கும். கையில் க்ளவுஸ் போடுறதில்லை, சுத்தத்தை பேணுறதில்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி கேமராக்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய வாட்சில் இருந்து, ஏன் சில இடங்களில் கிச்சன்களில் எங்கேயாவது இருக்கக்கூடிய பூ பாஸாக இருக்கலாம், பூக்கள் வைக்கக்கூடிய அந்த பொட்டிலாக இருக்கலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் சுவிட்ச் போர்டு இல்லைனா பெல் வச்சுருப்பாங்க, அந்த பெல்லோட சேர்த்து இதை அட்டாச் பண்ணி வைக்கலாம். நம்மளுக்கு எங்கே இருக்குன்றதே தெரியாது. ஆனால் அனைத்து விடயங்கள், இப்போ கிச்சன்லேருந்து நீங்கள் வெளியில் ஏதாவது கொடுக்குறீங்க, வெளியில் இருக்கிறன்னா குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சாரதிகளுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறீங்களா, இல்லை வேறு ஏதாவது கொடுக்குறீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது ஏதாவது கொடுக்குறீங்களா, இல்லை ஏதாவது வெளியில் கொண்டுட்டு போகிறீங்களா, எல்லா விடயங்களையும் கண்காணிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க அதே மாதிரி தான். வீட்டுக்குள்ளே மட்டும் கேமரா இருக்காது, பக்கத்து வீட்டிலையும் சில பாபா மாமாக்கள் கேமரா மாதிரியே இருப்பாங்க. பக்கத்து வீட்டு ஓட்டுநர் என்ன செய்கிறாரு, பணிப்பெண் என்ன செய்கிறான்னு பார்க்கக்கூடியவங்க. குப்பைகளை வச்சாலும் அதை கிண்டக்கூடிய சில ஜென்மங்களும் இருக்குது. அதால் தயவு செய்து கவனம். இண்டிகோவில் ஒரு பேசஞ்சர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, லைஃப் ஜாக்கெட்டை திருடிட்டு போயிருக்காரு பேக்கில் வச்சு. அதை ஒரு நபர் பார்த்துட்டு உடனே கூப்பிட்டு அதை எடுத்து வெளியில் வைக்க சொல்லி திட்டினதுக்கப்புறமா வெளியில் எடுக்கிறாரு. அப்படி லைஃப் ஜாக்கெட், விமானம் ஒரு வேளை கடல்லையோ இதில் விழுந்துட்டேனா, தண்ணீரில் விழுந்துட்டேனா, அது எந்த ஒரு சேதமும் இல்லாமல் தண்ணீர் மட்டும்தான் இருக்கின்ற பட்சத்தில் அந்த லைஃப் ஜாக்கெட் தான் பலருடைய உயிரை காப்பாற்றும். ஒரு ஜாக்கெட் இல்லைன்னா கூட ஒரு ஆளோட உயிர் போயிடும். ரொம்ப கவனம் ஃப்ளைட்டில் பயணிக்கிறவங்க. बैग ओपन करना, इनका बैग देखना, बैग ओपन कीजिए, बैग ओपन कीजिए, आपका बैग है ना, ओपन कीजिए, बैग ओपन कीजिए. आपको मैं काफी टाइम से नोटिस कर रहा हूँ, क्या आपने वो लाइफ जैकेट जो उठाया, ये क्या किया आपने, ये क्या कर रहे हो आप, ये क्या कर रहे हो आप, लाइफ जैकेट चुरा रहे हैं ये, तो कहाँ ले जा रहे हो, क्यों चुरा रहे हो, किसी की सेफ्टी के लिए आप उसको चुरा करके बैग में डाल रहे हो, ये चीज अच्छी नहीं है ना, ये करना सही नहीं है. ये लाइफ जैकेट चुरा रहे हैं ये, आप देख लीजिए, इसीलिए आपके बैग से निकाला है मैंने.
ये चीजें सही नहीं है भाई, हम लोग ऐसा करेंगे। ஏண்டா இப்படி இருக்கிறீங்க? த ஜெனரல் அத்தாரிட்டி ஃபார் ரோட் அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் இந்த நாட்கள் ஃபுல்லாகவே ரோடு கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் வாகன விபத்து வஃப்ரா பகுதிகளில் இது வரைக்கும் 3 விபத்து, இந்த மாதத்துக்குள்ளே மட்டும் 3 விபத்தில் இலங்கை சாரதி ஒருவர், ஈஜிப்து நாட்டவர் ஒருவர், பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஒருவர், 3 சாரதிகள் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, தயவு செய்து ரொம்ப கவனம், வேகத்தை முடிந்த வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மணல்கள், பாலைவன மணல்கள் ரொம்ப மிருதுவாக இருக்கும். பிரேக் அடித்தா கூட குறைஞ்சது உங்களை 100-200 மீட்டர் இழுத்துட்டு போய் தான் வாகனத்தை எங்கேயாவது நிறுத்தும். அதுக்கடையில் எது வேண்டாலும் நடக்கலாம். இந்த வரக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு. இந்த மணல்களான ஆபத்து பாருங்கள், வாகனம் ஒன்று வரும்போது எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குன்னு பாருங்கள். هذا طريق الربع الخالي والله العظيم. شوف حسبي الله محمد، هذا والله الطريق. تشوف الطريق نفس الكلام فوق اكتب، تشوفون الله يا خارجنا. ما نغرس على الخط ما نغرس على الزبط. هذا الربع الطريق المؤدي الى منفذ عمان، شبيطه شيبه اللي متجه صوب ذا الطريق، سواء طالع من منفذ عمان الى حرض او من متجه لمنفذ عمان، ينتبه من الخط. طريق الربع الخالي بشكل عام فوق 300 كيلو على ذا الحال. جميع المسافرين انتبهوا، الله يستر علينا وعليكم. டபுள் டேக்ஸ் குவைத் சவுதி டபுள் டேக்ஸை அப்ளை பண்ணுறதுலேருந்து விலக்கு அளிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் சுற்றுலா பயணிகள், பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இதில் பெனிஃபிட் நிறையவே இருக்குது. குவைத்தாக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், எத்தனை பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் வாழ்க்கையிலேயே சவுதி அரேபியாவிலையும் குவைத்திலையும் இப்படி ஒரு சுற்றுச்சூழல் இருக்குதா அப்படின்னு வியக்க வைக்கக்கூடிய சில காட்சிகள் கிடைச்சிருக்குது. முதலாவது வாரது குவைத், இரண்டாவது வாரது சவுதி. பார்த்து மகிழ. يوم شفت شيء عجبني، كانت مي صافية جدا ماشية على وجه الأرض وكأنها نبع، وكان فيها سمك وعلى أطرافها عشب أخضر بمساحة واسعة بعز الصيف. هون غطست أشوف شلون شكل السمك من تحت المي، ومن نقاوتها كان السمك كأنه طاير بالهواء. وبين العشب شفت هالجندب الأنيق، بقول لي عراسي، يعني اللي بعرفوا إنه هاي الجنادب تطلع بالربيع وحصرا بالبلاد المعتدلة. أما بالكويت وبشهر 7 تحت حرارة الشمس المباشرة اللي بتوصل لل70، شلون قدر يتأقلم؟ كل هذا بس لأن توفر له شوية مي وعشب أخضر. والجميل إنه كان في أكثر من لون وحجم من الجنادب، أخضر وأبيض وملون وكبير وصغير، فسبحان الخالق.